இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி புதினா பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. புதினா நிறையவே எடுத்திருக்கேன். நான் அலசி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் அதேமாதிரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் 3 வெங்காயம் தனியாக 3 இல்லை 3 தக்காளி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 வெங்காயம் வதக்கிறதுக்கும், ஒரு 6 பச்சை மிளகா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வதக்கிறதுக்கு. ஒரு 2 வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகா நம்ம புதினாவோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இதை பாருங்கள், ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன் 1 கிலோ. அது இல்லாமல் தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், லெமன் ஒரு பாதி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், புதினாவை எல்லாமே மிக்சர் ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம், இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழியை நான் இப்போ குக்கரில் போட்டுக்கிட்டேன். அது கூட இப்போ அரைச்ச அந்த புதினா ஆனியன் அந்த விழுதை பாதி இதில் போட்டுக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கறி முங்குற அளவு தண்ணி வச்சு ஒரு 4 விசில் விட போகிறேன். பாருங்கள், கறி முங்குற அளவு தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ விசில் விட்டுக்கலாம், ஒரு 4 விசில். இது பார்த்திங்கனாக்கா நம்ம வெறும் மிளகாத்தூள் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம். அதனால தான் பச்சை மிளகாவோட காரம் வேணுன்றதுனால பச்சை மிளகா அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 வெங்காயத்தை அப்படியே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாவை அப்படியே நீட்டாக கோடு கிழித்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை, பெப்பர் இது எடுத்திருக்கேன் நான். ரப்பராக வச்சாச்சு. இதில் நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ அது கூட அடிஷ்னலாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்சிடுச்சு, எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நான் இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த புதினா அரைச்சி வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இருக்கோம். இப்போ பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, புதினாவும் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா புதினாவை அரைச்சி போட்டதுனால கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சிக்கனை போட்டு நல்லா கலவி விட்டாச்சு. தயிரும் லெமனும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு, தயிரும் லெமனும். இப்போ நான் 5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 1.5 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ட்டு இப்போ 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். புதினா அரைச்சி போட்ட கறியை வேக வச்ச அந்த தண்ணி இருக்குது, அதே தண்ணியும் பேலன்ஸுக்கு ரைஸ் ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணி மொத்தம் 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கறி வேக வச்ச தண்ணியும் அரிசி ஊற வச்ச தண்ணியும் ஊற்றிருக்கேன். ஏன்னா பிரியாணி பண்ணும்போது அரிசியோட தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்தோடனே இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம். இப்போ நம்ம பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கனால மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட தேவையில்லை. அது காரம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் இப்போ காரத்தை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மற்ற பிரியாணி ரெட் கலரில் வரும். பட் ஆனால் இது நம்ம புதினா போட்டு பண்ணுறதுனால, புதினா அரைச்சி ஊற்றி பண்ணுறதுனால இது கறியில் நல்லா புதினா ஊறி நல்லா பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பிரியாணி கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும். உப்பு காரம் செக் பண்ணேன், கொஞ்சம் எனக்கு உப்பு தேவைப்பட்டது. உப்பும் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கொதி வரத்துக்காக மேலே வைப்போம். இப்போ தண்ணி ஊற்ற நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரைஸ் போட போகிறேன். அரிசியை போட்டுட்டேன். இப்போ நல்லா கலரி விட போகிறேன். விட்டாச்சு. இப்போ
நல்லா கொதி வந்த அப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சு டம்மு போடுவோம். நல்லா கொதி வந்துடுச்சு. நான் இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் திறந்துட்டு திரும்ப நல்லா கலக்கி விட்டு இன்னொரு 15 to 20 மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சு டம் போட போகிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து டம் போடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நான் டம் போட போகிறேன் ஒரு 15 to 20 மினிட்ஸாக. அந்த டபராவை நல்லா மூடி கிளிப் போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு நல்லா டம் போட்டிருக்கோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் போடுவோம். இப்போ நம்ம டம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு, அதுக்கு மேலேயே ஆச்சு. நான் இப்போ இதை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், பிரியாணி சூப்பராக வெந்திருக்கு. அரிசியெலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ கலந்து பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், பிரியாணி திறந்து நான் கலரி விட்டுட்டேன். பிரியாணி நல்லா சூப்பராக அரிசியெல்லாம் வெந்து நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதேமாரி நீங்களும் நாட்டுக்கோழி புதினா பிரியாணி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.